ரம்ஜான் மாதம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே ஃபாஸ்டிங்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சூழல்ல இந்த ஃபாஸ்டிங் எதுக்காக முஸ்லிம்ஸ் முக்கியமா பண்றாங்க? அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு 5 முக்கிய காரணங்கள். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடவுள் கூட ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தை இது கொண்டு வரும் அப்படின்னு நம்புறாங்க. ஸ்பிரிச்சுவலி ஒரு கிளென்சிங் கிடைக்கும். ஃபாஸ்டிங் அப்படின்னு இருக்கும்பொழுது சாப்பாடு, தண்ணி, ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் அப்படின்னு சில பல விஷயங்கள வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க பண்ணாம இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் அவங்க வந்துட்டு சாப்பிடுறாங்க. சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 மாத காலம் அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால, அவங்களுடைய அந்த கனெக்ஷன் ஸ்பிரிச்சுவலி கடவுள் கூட நல்லாவே நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2 ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும், டிசிப்ளினும் டெவலப் பண்ண நேரும். முக்கியமா இந்த சாப்பாடு, தண்ணி, ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமேவும் அந்த குறிப்பிட்ட மாதம் வந்துட்டு கட் பண்றாங்க. சோ பொதுவா நெறைய பேரு தொடர்ந்தே வந்து சில கெட்ட பழக்கங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. அப்படியுமே ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங்ல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அத பண்ணாம இருக்கிறது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலையும், ஈவன் அது தொடர்ந்து பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனையும் உங்க லைஃப்ல கொண்டு வரும். நம்பர் 3 ஒரு லைஃப் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராட்டிட்யூட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரியான சாப்பாடு, தண்ணி இல்லாம இருக்கிற அந்த ஒரு நேரத்துல தான் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதுமேவும் தெரிய வரும். சோ கிராட்டிட்யூட் டுவர்ட்ஸ் லைஃப் அவங்களுக்கு இந்த ஒரு மந்த் இன்கிரீஸ் ஆகும். நம்பர் 4 சேரிட்டிய வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லாத மக்களுக்கு இந்த மாதத்துல நெறைய குடுக்கணும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மென்ட் இருக்கும். அது தொடர்ந்து அவங்களுடைய லைஃப்லயுமேவும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். நம்பர் 5 ஹெல்த் பெனிஃபிட்ஸ். என்னதான் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் மனதளவுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஹெல்த் ரிலேட்டடா ஹோல் பாடியையும் இந்த மந்த் ஒரு டீடாக்ஸிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு டீடாக்ஸா இந்த ஒரு ஃபாஸ்டிங்ன்றது இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு நாள் நம்ம சாப்பிடாம இருந்தாலே வந்துட்டு பாடியில இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியில போகும் அப்படின்னு நீங்க சயின்டிபிக்கலி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு மாதம் ஃபுல்லா ஒரு குறிப்பிட்ட பீரியட் அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிற பட்சத்துல பாடி டீடாக்ஸிஃபை ஆகுது, டைஜஷன் இஷ்யூ எல்லாமே சரியாகுது, மெட்டபாலிசத்தை இன்கிரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 முக்கிய காரணங்கள்னால இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது முஸ்லிம்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது. இத தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற முஸ்லிம் நண்பர்களே வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.